காமாக்கிய தேவி மந்திரத்தை சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெறும் தரையில் உட்காந்து சொல்லக்கூடாது. ஏதாவது ஒரு சிகப்பு நிற பெட்ஷீட்டோ, சிகப்பு நிற உடை அணிஞ்சுக்கலாம். சிகப்பு நிற உடை அணிஞ்சு நீங்கள் சொல்கிறதுனால பார்த்தீங்கன்னா, சீக்கிரம் உங்களுக்கு அது காமாக்கிய தேவி மந்திரம் விரைவில் உங்களுக்கு சித்தியாகும். இல்லை சிகப்பு மணிமாலைகள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மந்திரத்தை சொல்லி சிகப்பு நிற உடைகள் நீங்கள் பெண்களுக்கு வாங்கி கொடுக்கலாம். சிகப்பு கலர் சுடிதாரோ, புடவையோ, இந்த மாதிரி சிகப்பு சம்மந்தப்பட்ட உடையை வாங்கி காமாக்கிய தேவி மந்திரத்தை சொல்லி எந்த பொண்ணுக்கு நீங்கள் வாங்கி கொடுத்தாலும் அந்த பொண்ணுக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இல்லை சிகப்பு நிற வளையல் அதையும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பொண்ணுக்கு நீங்கள் என்னென்னலாம் வாங்கி கொடுக்குறீங்களோ அது எல்லாமே சிகப்பு கலரில் காமாக்கிய தேவி மந்திரத்தை சொல்லிட்டு நீங்கள் வாங்கி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா, அந்த பொண்ணுக்கு உங்களை ஈஸியாக உங்களுக்கு பிடிச்சிரும். கணவன் மனைவி எவ்வளோ சண்டை போட்டிருந்தாலும் 2 பேரும் ஒற்றுமையாக பழைய அன்பும் அந்நுண்ணியமும் மனதளவுலையும் சரி, நினைவுலையும் உங்களுக்கு நிறைய காமாக்கிய தேவி கொடுத்து 2 பேரையும் நல்லா அன்பும் அந்நுண்ணியமாக வாழ வைக்கும். அந்த அளவிற்கு ஒரு மகத்தான சக்தி படைத்த மந்திரம் தான் அது. சில பேர் கடல் தாண்டி இருப்பாங்க, வெளிநாட்டில் இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தாலும் இந்த காமாக்கிய தேவி மந்திரத்தை வச்சு நீங்கள் இந்த உலகத்தில் எந்த மூலை முடுக்கில் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வசியம் பண்ணுறதா அவங்க முடி, அழுக்கு ட்ரெஸ், துணி, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று உங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தா மட்டும்தான் இந்த உலகத்தில் எந்த மூலை முடுக்கில் இருந்தாலும் உங்களால் வசியம் பண்ண முடியும். எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த காமாக்கிய தேவி மந்திரத்தை வச்சு அவங்க எத்தனை கடல் கடந்து எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் சரி, அந்த மந்திரத்தை நீங்கள் முறைப்படி 48 நாள் உபாசனை பண்ணி அந்த பொண்ணை நினச்சி 2 பேரும் ஒன்று சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கணும் நல்லா வேண்டிட்டு அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, உலகத்தில் எந்த மூலை முடுக்கில் இருந்தாலும் அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு அவங்களே உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி பேசலாம். இல்லை நேராக கூட அவங்க 48 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் நேராக கூட உங்களை பார்க்க வரலாம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 48 நாள்லேயே வேலை செய்யணும். சில பேருக்கு 60 நாள், 90 நாள், இந்த மாதிரி அதிகபட்சம் 90 நாள் வரையும் அது ஆகும். ஏன்னா ஒரு சில பேருக்கு நவகிரகங்கள்னால அந்த ராகு கேது பலன்கள்னால பார்த்திங்கன்னா, இல்லை செவ்வாயினுடைய பலனாலையும் பார்த்திங்கன்னா, ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, அவங்க குடும்ப வாழ்க்கையில், இல்லற வாழ்க்கையில் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காலகட்டம் வரும்போது நீங்கள் என்னதான் பூஜை பண்ணாலும் சரி, எந்த மந்திரவாதிகள்கிட்ட போய் என்ன இது பண்ணாலும், என்ன வசியம் பண்ணாலும், செய்வினை பண்ணாலும் பார்த்திங்கன்னா, அது கணவன் மனைவியை ஒன்று சேரக்கூடாது. அப்பா அம்மாவாக இருந்தாலும் சரி, தாய் மகனாக இருந்தாலும் சரி, அக்கா தங்கச்சியாக இருந்தாலும் சரி, எல்லாரும் பெண்கள் ஆண்கள்னாவே ஒருத்தர் பிரித்து வச்சிடும் இந்த ராகு கேது பலன். அந்த மாதிரி நேரத்துலையும் வேறு எந்த தெய்வங்களுடைய மந்திரங்களை சொன்னாலும் உங்களுக்கு வேலை செய்யும். ஆனால் காமாக்கிய தேவி மந்திரம் உங்களுக்கு 100% வேலை செய்யும்.